மக்கள் கிட்ட நீதி கேட்டுக்கிறார். நிறைய எத்தனை கிலோ விஜய் வந்து வேட்புமனு தாக்கலுக்கு போனது வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, சுறா படத்துல வடிவேலு கிளம்பி போன மாதிரி தான் இருந்துச்சு. காலையில 6 மணி சொன்னா நீ சாயங்காலம் 6 மணிக்கு வந்திருக்க ஆத்தி. அன்கண்ட்ரோலபிளா அவங்களுடைய ரசிகர்கள், காவல்துறை அன்கண்ட்ரோலபிளா இருந்தாங்களா? அவங்களுடைய ரசிகர்கள் இருக்கிறப்போ ரசிகர்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு எது கேரட் வந்து ஏத்தி கொள்றதுக்கா? ஆதவர்ஜுனா நேற்று செய்திருப்பது கொலை முயற்சி. கேஸ் ஏன் மாநில அரசு கண்ட்ரோல் பண்ண முடியாதா? மாநில அரசுக்கு பொறுப்பு இல்லையா? இந்தியன் ஆயில் ஓனர் யாரு? பாரத் பெட்ரோலியம் ஓனர் யாரு? இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஓனர் யாரு? பைத்தியக்காரத்தனமா இல்ல? என்னுடைய கடைசி படம் ஜனநாயகன், அதுக்கு ஒரு கூட்டு சூழ்ச்சி நடந்திருக்கு. உன் பிரச்சனை அவ்வளவுதான். வில்லிவாக்கத்துக்கு உதயநிதி வர சொல்லுங்க, சேப்பாக்கத்துல போய் நிக்கிறாரு. வடிவேலு வந்து நீ வாடா என் ஏரியாவுக்கு வாடா, போய் கார்த்திக் மோகனை ஜெயிச்சு காட்டி ராணி இருந்தா. சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க போவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தீரடி அவர்கள். வணக்கம். வணக்கம் தோழர். 2026 தேர்தல் களம் மிகப்பெரிய அளவுக்கு சூடுபிடித்திருக்கிறது. இதுல விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கில் நேற்று தன்னுடைய வேட்புமனு தாக்கலை செய்திருந்தார். அதோடு அவருடைய பிரச்சாரத்தையும் பார்க்க முடிஞ்சது. பிரச்சாரத்துல மக்கள் கிட்ட நீதி கேட்டுக்கிறார். எனக்கு வந்து நீதி கிடைக்கணும், நிறைய எத்தனை கிலோ சரி நிறைய பிரச்சனைகள் எல்லாம் கடந்து, நிறைய சூழ்ச்சிகளெல்லாம் கடந்து, வழிகளை கடந்து, அந்த வழிகளெல்லாம் தாங்கிட்டு நான் இந்த அரசியல் களத்துக்கு வந்திருக்கேன், எனக்கு நீங்க தான் நீதி தரணும், ஒரே ஒரு முறை எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறார். எப்படி பார்க்குறீங்க? யார் அவர் பேசுறதுக்கு முன்னாடி சங்கீதாவோட அஃபிடவிட்டை கையில கொடுத்தது? எனக்கு அதுக்கு முதல்ல பதில் சொல்லணும். விஜய் பேசுறதுக்கு மேலே ஏறுறதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் பேப்பரை கொடுக்கறதுக்கு பதிலா யாரோ சங்கீதாவினுடைய அஃபிடவிட்டையோ வக்கீல் நோட்டீஸையோ கையில கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் மிகுந்த வழிகளை அனுபவித்திருக்கிறேன், மிகுந்த சித்திரவதையை கடந்து வந்திருக்கிறேன், எனக்கு நீதி வேண்டும், உரிய இழப்பீடு வேண்டும்னு கேட்டது யாருன்னா சங்கீதா கேட்டாங்க. சங்கீதா கேட்டதை இவர் ஏன் பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னு தெரியல. இவர்கிட்ட இருந்து நீதி வேணும்னு அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க. சரி, அந்த மேடையில அந்த கூட்டத்தை வந்து அவர் வந்து முதல்ல இருந்து ஓப்பனிங்ல இருந்து வருவோம். திருச்சி கிழக்குல இவர் வேட்புமனு தாக்கல் பண்ண போறாரு. குளத்தூர்ல முதலமைச்சர் ஸ்டாலின் தாக்கல் பண்ணாரா? எடப்பாடியில பழனிசாமி தாக்கல் பண்ணாரா? சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி 2 தொகுதியில உதயநிதி தாக்கல் பண்ணாரா? ஒரு தொகுதி தான் அது. ஏங்க அவங்களுக்கு தெரியாதுங்க, 2 தொகுதின்னு சொல்றாங்க. பாருங்க, டெப்டி சிஎம் வந்து எந்த அளவுக்கு உண்மையை மறைச்சிருக்கிறாருன்னா, தன்னுடைய சொந்த கட்சி நிர்வாகிகள் எலெக்ஷன் கமிஷன் எப்படி சார் எலெக்ஷன் கமிஷன்லயே சொல்லாம 2 தொகுதியை சேர்த்து வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்கீங்க? அவர் ஒரு வேட்புமனு தாக்கல் பண்ணாரா? போகும்போது எப்ப நியூஸ் வரும் தெரியுமா? அந்த ஆபீஸுக்குள்ள நுழையிறாங்கல்ல, நுழையும் போது கூட்டணி கட்சி ஆதரவாளர்களோட சேர்ந்து உள்ள போவாங்கல்ல, அதுதான் நியூஸ் ஆகும். போகும்போதே ஊர்வலமா போறாங்க அப்படின்னா நியூஸ் ஆகாது. ஏன் போக மாட்டாங்கன்னா, எது வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்க போறது எலெக்ஷன். அஃபிடவிட்டை தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அபிஷியலா வேட்பாளர் இல்லையா? அப்ப அபிஷியலா தாக்கல் பண்ணதுக்கு பிறகுதான் வந்து பிரச்சாரத்தை தொடங்கணும். அது வரைக்கும் அனுமதி கிடையாது. ஆனா இவர் வந்து முன்னாடியே வந்து ஊர்வலம் போறாரு. இவர் நடிச்ச படத்துல இருந்தே நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஏன் அந்த உதாரணத்தை குறிப்பிடுறேன் அப்படின்னா, அந்த சுறான்ற ஒரு படம், அதுல வடிவேலு ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு. வடிவேலு வந்து அதுல வந்து ஒரு காம்படிஷனுக்கு கிளம்புவார், போட் ரேஸுக்கு கிளம்புவார். போட் ரேஸுக்கு கிளம்புனவர் ஊர்வலமா கிளம்பி போயிட்டே இருப்பாரு. கடைசியா வந்து ரெஃபரிட்ட வந்து, எப்பா வண்டி எடுத்துட்டு கிளம்புறேன், எவனும் வரலையா? நான் தான் அண்ணன் போஸ்டா. டேய் எத்தனை மணிக்குடா வந்திருக்க? 6 மணி தானடா சொன்னீங்க. காலையில 6 மணி சொன்னா நீ சாயங்காலம் 6 மணிக்கு வந்திருக்க ஆத்தி அப்படின்னு வடிவேலு சாக்காகிற மாதிரி கிட்டத்தட்ட அதுதான் நடந்திருக்கு விஜயனுடைய வேட்புமனு தாக்கலின் போது. பல வேட்பாளர்கள் வந்து வேட்புமனுவையே வீட்டுல வச்சுட்டு தாக்கல் பண்ண வந்திருக்கிறாங்க. ஆதார் கார்டு எடுக்காம, ஓட்டர் ஐடி எடுக்காம தாக்கல் பண்ண வந்திருக்கிறாங்க. பல பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க, நியூஸ் பார்த்திருப்பீங்க. விஜய் வந்து வேட்புமனு தாக்கலுக்கு போனது வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, சுறா படத்துல வடிவேலு கிளம்பி போன மாதிரி தான் இருந்துச்சு. போகும்போதே வந்து எவ்வளவு கொடூரமான நிகழ்வுகளை அரங்கேற்றி இருக்கிறார். நீங்க பாருங்க, ஒரு வண்டி வந்து டப்புன்னு கீழே விடுகிறார் ஒருத்தர், உடனே இறங்கி ஓடோடி வந்திருக்காருல்ல விஜய். கரெக்டா அந்த பின்னாடி இருந்த வாகனங்கள் எதுவும் முன்னாடி வர்றதில்லை. நீங்க நல்லா கவனிச்சீங்களா? விஜயனுடைய வாகனம் வரும்போது அந்த கார் வந்து கரெக்டா அந்த வாகனத்துக்கு பின்னாடி தான் வருது, வாகனத்துக்கு முன்னாடி வரல. ஏன் வரல? கரெக்டா இறங்கி போறதுக்கு வாட்டமா எல்லாமே ஏற்பாடாயிருக்கு. எப்படி? சரி, விழுந்தவங்க இயல்பா கூட விழுந்திருக்கலாம். விழுந்த உடனே ஒரு போய் பார்க்க போனாரு. 41 பேர் செத்ததுக்கு இதே மாதிரி போய் பார்க்க போயிருந்திருக்க வேண்டியதானே? எங்க வாய்க்கு எதுக்கு அவள் போடுற? உங்க கட்சியினுடைய சொந்த கட்சியினுடைய திருச்சி மாவட்ட நிர்வாகி
விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு வர்ற வழியிலேயே செத்து போனாரே, அவரை போய் பார்க்க போயிருக்க வேண்டியதானே? நெல்லை சஜின்னு உங்க மாவட்ட செயலாளர் செத்து போனாரே, அவரை பார்க்க போயிருக்க வேண்டியதானே? ஏன் அங்கெல்லாம் பார்க்க போல? ஏன் இதை மட்டும் இறங்கி ஓடி வராங்க? டேமேஜ் கண்ட்ரோல். தன்னை பத்தி ஒரு நெகட்டிவ் இமேஜ் இருக்கு, அதை சரி செய்வதற்கான சினிமா பாணியிலான ஒரு இல்ல இதற்கு முன்பு drama. நீங்க கேட்டீங்க, நிறைய பேர் ஆக்சிடென்ட்ல விழுகிறாங்க, பைக்ல விழுகிறாங்கன்றப்போ கண்டுக்காம போறாரு அப்படின்றப்போ, இன்னைக்கு இறங்கி வந்து பார்த்திருக்காருல்ல, நீங்க பார்த்தா- வாழ்த்து சொல்லலாம்ல. இறங்கி போய் பார்த்தாருல. அதுக்கடுத்து ஒரு காவலர் மேல வண்டி ஏத்தி கொல்ல பார்த்திருக்காரு ஆதவர்ஜுனா. அப்ப இறங்கி போக வேண்டியதானே, ஏன் போல? அவருடைய முழு செலவை நான் ஏத்துக்கிறேன், மருத்துவ செலவுல ஏத்துக்கிறேன்றாரு. ஏற்கனவே இவர் பல பேருக்கு செலவு ஏத்துக்கிறேன்னு சொன்னவர் தான். வேங்கவேல்ல எல்லாருக்கும் செலவு ஏத்துக்கிறேன்னு சொன்னாரு. அப்புறம் இன்னும் பல ஊர்கள்ல எல்லாருக்கும் நான் செலவு ஏத்துக்கிறேன், எல்லாருக்கும் நான் செலவு ஏத்துக்கிறேன்னு பேசிட்டு வந்தவர் தான். இது வரைக்கும் எத்தனை பேருக்கு செலவு பண்ணியிருக்காரு? எத்தனை பேர் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை போட்டிருக்க? இல்ல ஏதாவது ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கேன் உங்களுக்கு எல்லாம் செலவு பண்றதுக்கு? யாருக்கு அதுல பூ சுத்துற? சும்மா நியூஸ் வேல்யூக்காக யாரை எதனாலும் பேசுறதா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கந்தசாமின்னு ஒரு படம் வந்துச்சு. நம்மலாம் ஒரே ஏஜ் குரூப் தான். என்னை விட உங்களுக்கு ஒரு 2 வயசு கூட இருந்தாலும் கூட ஒரு செட்டு தான். இப்போ கந்தசாமிலாம் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது வந்தது தானே. எவ்வளவு பெரிய ஹிட்டு. படம் ஓடிச்சா இல்லையான்றது இல்ல, டாக் வைஸா சொல்றேன். அந்த கெட்டப் என்ன, அப்பா பயங்கரமான படம் போல அப்படின்னு. நீங்க எந்த மேகசினை திறந்தாலும் கந்தசாமி தான். அப்ப கந்த 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 கந்தசாமி இல்ல, அதுல வந்து ஒரு விளம்பரம் வந்துச்சு. என்னன்னு, பல கிராமங்களை தத்தெடுத்த போகிறார். யாரு எடுத்தாங்க? என்னாச்சு? எங்க தத்தெடுத்த கிராமம்? எங்க தத்தெடுத்த கிராமம்? எங்க அந்த பிள்ளைகள் எங்க? அது என்னன்னா, அதை ஒரு சும்மா அறிவிப்பா கொடுத்துட்டு ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ஊருக்கு பண்ணிக்கிறது, அவ்வளவுதான். அது ஒரு ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி. கிட்டத்தட்ட ஆதவர்ஜுனா பண்ணது அதை விட மோசடியாக வெறுமன அறிவிப்பு மட்டும். வாயிலே வாயாலே வடை சுடுவார் அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு போயிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி வாயால வடை சுடுறதுதான். காவலர் மேல வண்டி ஏத்தி கொல்ல பார்த்திருக்காங்க. எத்தனை பிரச்சாரம் பார்த்திருக்கோம். நீங்களும் கேண்டிடேட்டை பேட்டி எடுக்கிறதுக்கு ஃபீல்டுக்கு போயிருக்கீங்க. நக்கீரன்ல போயிருக்கீங்க, லிபர்ட்டியில போயிருக்கீங்க, சவுத் பீட்ல போயிட்டு இருக்கீங்க, சர்மிளா டாக்கீஸ்ல போவீங்க, எல்லா இடத்துலையும் களத்துக்கு போறீங்கல்ல. எங்கேயாவது பிரச்சார வாகனம் யார் மேலேயாவது ஏறி விபத்து ஏற்பட்டு நீங்க பாத்துருக்கீங்களா? நான் பார்த்ததில்லை. யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன் பார்த்திருக்க மாட்டாங்கன்னா, யாருமே அப்படி ஏத்தி கொல்ல மாட்டாங்க. இவனுங்க கொல்லுவாங்க. ஏன்னா சொந்த கட்சி ஆபீஸ் வாசல்ல சொந்த கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர் ஒருத்தர வண்டி ஏத்தி கொல்ல பார்த்தவனு தானே இவனுங்க. அஜிதா மேல வண்டி ஏத்தி கொல்ல பார்த்தாங்கல்ல, அதை என்னன்னா தொடர்ந்து காவல்துறை மேல பழி ஏத்திக்கிட்டே போறாங்க. காவல்துறை மேல ஒரு வெறுப்பை வளர்க்கறதுக்காக, காவல்துறை மேல இருக்கக்கூடிய வெறுப்பை வெளிப்படுத்தும் விதமாக வண்டி ஏத்தி கொல்ல பாக்குறானுங்க. இது திட்டமிட்ட சதின்னு நான் நம்புறேன். காவல்துறை விசாரிக்கணும். எப்படி ஏங்க நீதிபதி செந்தில்குமார் என்ன சொன்னார் விஜய் வழக்குல? கேரவனை ஏத்தி 2 பேர் அடிபட்டு இருக்கிறான் அப்படின்னா எப்படிங்க வழக்கு பதிவு செய்யாம இருப்பீங்க? குற்றம் இருக்கு இல்லைன்றத அடுத்து தெரிய வரட்டும். முதல்ல வழக்குல பதிவு செஞ்சிருக்கணும். இப்ப ஒருத்தன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டி சாலையோரத்துல படுத்துறதுக்கு மேல ஏத்தி கொண்டுட்டு அவனை சும்மா விடுவோமா? சும்மா விடுவோமாங்க? இல்ல, இது அன்கண்ட்ரோலபிளா அவங்களுடைய ரசிகர்கள், காவல்துறை அன்கண்ட்ரோலபிளா இருந்தாங்களா? அவங்களுடைய ரசிகர்கள் இருக்கிறப்போ, அந்த மனநிலையோட அவங்க இருக்கிறப்போ அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய, எதுக்கு கார் எடுத்துட்டு வந்த? அப்ப ரசிகர்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு எதுக்கு கார் எடுத்து வந்த? ஏத்தி கொள்றதுக்கா? இதேதான் பாஜகவும் சொல்லுச்சு. கட்டுக்கடங்கா விவசாயிகள் போராட்டம் நடந்துச்சு, நான் என் பிள்ளை வண்டி ஏத்தி கொண்டுட்டான்னு விவசாயத்துறை அமைச்சர் மயன் சொன்னான். அவனுக்கு என்ன நிலைப்பாடோ அதே தான் ஆதவர்ஜுனாவுக்கும். ஆதவர்ஜுனா நேற்று செய்திருப்பது கொலை முயற்சி. இந்த கொலை முயற்சிக்கு தகுந்த வழக்கை அவர் மேல பதிவு செய்து அவர் மீது விசாரணை நடத்த வேண்டும், நீதிமன்றத்தில் அவர் நிறுத்தப்பட வேண்டும். அதுதான் ஒரே தீர்வு. இல்ல தாவேக்கா தரப்புல இருந்து தொடர்ந்து வந்து அறிவுறுத்தல் கொடுக்குறாங்களா, வண்டியில பின்தொடராதீங்க, யாரும் பின்னாடி வராதீங்க எல்லாம் சொல்றாங்க. ஆனால் அதை மீறி அவர்கள் வராரு அப்படின்னா அந்த ஆர்வ மிகுதியில் அவர்கள் செய்யற தவறுகள் தானே. எப்படி இருக்குன்னா, நான் ஒரு உதாரணம் சொல்றேன். 1960, 70களில் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம்லாம் உச்சத்துல இருந்து திமுக ஆட்சி பொறுப்பேற்றிருந்த காலகட்டம். 80களில் ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சு. எப்பன்னா, நவோதயா பள்ளிக்கூடங்களை ராஜீவ்காந்தி இன்ட்ரடியூஸ் பண்றாரு. எம்ஜிஆர் அரசு ஆரம்பத்துல மௌனமா இருக்கு. அதை எதிர்த்து இந்தியா முழுக்க போராட்டங்கள் வெடிக்குதா இல்லையான்னு தெரியல, ஆனா தமிழ்நாட்டில் வெடிக்குது. தமிழ்நாட்டில் திமுக கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்கிறது. நவோதயா பள்ளிக்கூடம் என்பது இந்தி திணிப்புக்கான வழி, அதை அனுமதிக்க கூடாதுன்னு போராட்டத்தை அறிவிக்குது. அப்படி போராட்டத்தை அறிவிக்கும் போது இப்போ பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் இந்த பகுதிகளில் மூத்த தலைவர்கள் ஒரு சிலர் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது, எப்பா தேவையில்லாம போய் ரயில் மறியல் பண்ணாதீங்க, தேவையில்லாம போய் ஒன்றிய அரசாங்க அலுவலகத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய போர்டுகள்ல எல்லாம் பிரச்சனை பண்ணாதீங்க,
தேவையில்லாம யாரும் ஒன்றிய அதிகாரிகள் வர்றாங்கன்னா அவங்க வாகனத்தை மறிச்சு போராட்டம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றதை வந்து நீங்க தோழர்கள்ட்ட விசாரிங்க. இப்ப இது வந்து ஒரு நோக்கத்திற்காக, ஒரு உயரிய நோக்கத்திற்காக நடத்தப்படுறது. ஆனா நீ என்ன பண்ணிருக்கிற, பின்தொடர்ந்து வராத அப்படின்னு சொல்றீங்கல்ல, வராதன்னு சொல்றதுக்கு பிறகும் வர்றான் அப்படின்னா அவன் யாரு, எதுக்காக வர்றான்? துணை நடிகர்கள் துணை நடிகைகளை போட்டு ஏற்கனவே இவங்க வேணும்னே பில்டப் கொடுக்கறது, ஆள் போட்டு கூட்டிட்டு வர்றது. சரி, பிரச்சாரத்துக்கு கிளம்பி வர்றான்ல, வரும்போதே மாவட்ட செயலாளருக்கு தெரியணும்ல. மாவட்ட செயலாளருக்கு தெரியாதா? பகுதி செயலாளருக்கு தெரியாதா? ஒன்றிய செயலாளருக்கு தெரியாதா? தெரியாது. ஏன்னா இல்ல. உன் சொல்லுக்கு கட்டுப்படாதவன் எப்படி உன்னுடைய தொண்டனா இருக்க முடியும்? நீங்க சொல்றத கேட்கலன்னா அவன் எப்படி உங்க தொண்டனா இருக்க முடியும்? இன்னைக்கு திமுக தலைவரை பார்க்கும்போது எல்லாரும் புத்தகத்தை எடுத்துட்டு போறாங்களா? அல்லது பழக்கூடை கொண்டு போவாங்க. உதயநிதி ஸ்டாலினை பார்க்க போகும்போது எல்லாரும் புக்கு கொண்டு போறாங்களா? நீங்க வாங்க, என் கூட அன்பகம் இருக்கு, யாருனாலும் போலாம் அன்பகத்துல. அன்பகத்துக்கு போய் பாருங்க, அங்க வந்து ஒரு ஃப்ளோர் நிறைய புக்கு குவிஞ்சு கிடக்கு, ஆயிரக்கணக்கான புக்கு குவிஞ்சு கிடக்கு. எதுனா உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்த பரிசு பொருட்கள். கீழே ஒரு ஹால் இருக்கும், அண்ணா மன்றம்னு. அந்த ஹாலுக்கு சைட்ல வந்து ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா புக்கா அடுக்கி இருக்கும். என்னன்னா வைக்கிறதுக்கு இடம் இல்லாம, வேற இடம் இல்லாம இங்க வந்து அடுக்கி வச்சிருக்கிறோம். அந்த அளவுக்கு புக்கு வந்து குவியுது. சொல்றதை கேட்கிற தொண்டர்கள், உங்களுடைய கட்சி தொண்டர்கள் நீங்க சொல்றதே கேட்க மாட்டான் அப்படின்னா அதுக்கு பேரு கட்சியா? நீ சொல்றத உன் கட்சிக்காரனே கேட்க மாட்டான்னா அப்ப என்ன மாதிரியான கட்சி நடத்துவ? நாளைக்கு அப்ப சாதி வெறியனை கண்ட்ரோல் பண்ண மாட்டேன், அதானே? ஒரு பாலியல் பொறுக்கியை நீ கண்ட்ரோல் பண்ண மாட்ட, அதுதானே இதனுடைய வெளிப்பாடு. யாரும் சாதி ஆணவ செயலில் ஈடுபடாதீர்கள்னு ஒரு கட்சி தலைமை சொல்லுது, அதை தாண்டி ஒருத்தர் செய்யறான், அப்ப என்ன பண்ணுவ? அப்ப உன்னுடைய கட்சியவே வழிநடத்த துப்பு இல்லைன்னா நீ எப்படி தமிழ்நாட்டை வழிநடத்த தகுதி உள்ளவனா நீ ஏன் நினைச்சுக்கிற? சரி, இதெல்லாம் அடுத்து வந்து பிரச்சாரத்துல பேசும்போது போற போக்குல இல்ல அரசியல் விமர்சனங்கள் நிறைய வச்சிருக்காரு. அதான் சொல்லுங்க. கேஸ் ஏன் மாநில அரசு கண்ட்ரோல் பண்ண முடியாதா? மாநில அரசுக்கு பொறுப்பு இல்லையா? அவருடைய சொந்த பிரச்சனைகள்லாம் வந்து டெல்லி கிளம்பி போறாரு. ஆனால் கேஸ் தட்டுப்பாடு பிரச்சனைக்கு வந்து கிளம்பி டெல்லிக்கு போலாம்ல ஸ்டாலின் அப்படின்னு கேட்கிறாரு. டிஎன்ஜிசின்னு ஒரு நிறுவனம் இருக்கு தெரியுமா? தமிழ்நாடு நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் ஒரு நிறுவனம் இருக்கு. அந்த நிறுவனம் எங்க இருக்குன்னு தெரியும்ல? விஜய் வீட்டு பங்களா வாசல்ல தான் இருக்கு. விஜய் தான் டெய்லி வந்து இப்ப வீட்டுல மோட்டர் போட்டோம்னா கடைசியா புஷ்ன்னு திறந்து விடுவோம் தெரியுமா? அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு கேஸ் வேணும்னா சிஎம் ஸ்டாலின் வீட்டுக்கு பின்னாடி ஒரு பைப் இருக்கு. அவர் வந்து திறந்து அந்த மோட்டரை போட்டதுக்கு அப்புறம் அந்த கேஸ் வால்வை லீக் பண்ணி விட்டார் அப்படின்னா புஷ்ன்னு தமிழ்நாடு முழுக்க கேஸ் போயிடும். பைத்தியக்காரத்தனமா இல்ல? ஓஎன்ஜிசின்ற நிறுவனம் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சிலிண்டர் உற்பத்தியையும் கட்டுப்படுத்துற நிறுவனம். இந்தியாவில் 3 முக்கியமான எரிவாயு அடுப்பு சிலிண்டர்கள் இருக்கு. ஒன்னு இந்தியன் ஆயில், இன்னொன்னு பாரத் பெட்ரோலியம், இன்னொன்னு ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம். இது 3 தான் ரொம்ப பிரதானம். ஹெச்பி, பிபி, இந்தியன் ஆயில், இண்டேன், இந்த 3 தானே பிரதானமான சிலிண்டர்ஸ். வேற எந்த சிலிண்டரும் யாரும் வாங்குறது இல்லை, வேற எதுவும் கிடையாது. இந்த 3 தான், 99% இந்த 3 தான். இந்த 3 யாரோட நிறுவனம்? இந்தியன் ஆயில் ஓனர் யாரு? பாரத் பெட்ரோலியம் ஓனர் யாரு? ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ஓனர் யாரு? மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் ஆயில் கேஸஸ் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நேரடி நிறுவனங்கள். அது அந்த நிறுவனங்கள் தான் தயாரிக்குது, அந்த நிறுவனங்கள் தான் விலை நிர்ணயம் பண்ணுது. அந்த நிறுவனத்திடமிருந்து வர வேண்டிய சிலிண்டர்களை முறையா கொடுக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. மாநில அரசு என்ன செய்ய முடியும்? கேட்க தான் முடியும். திருடிட்டு வர முடியுமா? போய் ஓஎன்ஜிசி இதுக்குள்ள பூந்து, ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்குள்ள பூந்து ஒரு ஆளுக்கு 100 சிலிண்டர் திருடிட்டு வாங்கடான்னு திருடிட்டு வர முடியுமா? வலியுறுத்தணும்ல. வலியுறுத்தி இருக்கிறாருல, நடவடிக்கையே எடுத்திருக்கிறாருங்க. வலியுறுத்தினது மட்டும் இல்லாம டெல்லிக்கு போன்னு பேசுறான் இல்ல, நீ முதல்ல பனையூர் விட்டு வெளியே வந்து போராட்டம் பண்ணியா? மார்ச் 10ஆம் தேதி சென்னையில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்தில் அனைத்து செயலாளர்களையும் கூப்பிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் கூட்டம் நடத்துறாரு. மார்ச் 11 ஒன்றிய அமைச்சராகிய ஹர்தீப் சிங் பூரிக்கும் ஒன்றிய பிரதமருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன நடவடிக்கைகள் எடுக்கணும், ஈரான் அமெரிக்க போர்ல என்ன பாதிப்புகள் ஏற்படும்ன்றதுல ஆய்வு செய்து சிலிண்டர் தட்டுப்பாட்டில் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் தேவைன்றதை வலியுறுத்தி கடிதம் எழுதுறாரு. அதற்கு பிறகு நாடாளுமன்றத்துல மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் எல்பிஜி தட்டுப்பாடு குறித்து கேள்வி எழுப்புறாரு, பதில் இல்ல. அதற்கு பிறகு இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் நாடாளுமன்ற வாசல்லே உட்கார்ந்து போராட்டம் நடத்துறாங்க ஒரு நாள் ஃபுல்லா, ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து பதில் இல்ல. அதற்கு பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன செய்யறாருன்னா மார்ச் 14ஆம் தேதி சென்னையில ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுறாரு. என்னன்னு? எல்பிஜி தட்டுப்பாடு ஏற்பட போகுது, அந்த தட்டுப்பாட்டை தவிர்க்கும் விதத்துல எலக்ட்ரிசிட்டி பயன்பாட்டுக்கு மாற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது.
எலக்ட்ரிசிட்டி பயன்பாட்டுக்கு மாறுறதுனா பில் அதிகமா வரும். ஏன்னா அவங்களாம் கமர்ஷியல் மீட்ரு. அப்ப அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழி செஞ்சு கொடுக்கணுன்றதுக்காக யூனிட்டுக்கு 2 ரூபா மானியம் அறிவித்தது தமிழ்நாடு அரசு. அதே போல கேஸ் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல நீங்க உடனடியா வந்து எரிவாயுவை மாத்தணும், விறகடுப்புக்கு மாறணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கும்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுல போய் எழுதி வாங்கணும். வாங்க முடியுமா? எலெக்ஷன் டயத்துல எவ்வளவு நெருக்கடிகள் ஏற்படும். அப்போ இந்த நெருக்கடி சூழலை கவனத்தில் கொண்டு தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கூட நீங்க கேட்க தேவையில்லை, நீங்க எரிபொருளை மாத்திக்கங்கன்னு அறிவிச்சது தமிழ்நாடு அரசு, முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இன்னும் பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்குது. கிளவுடு கிச்சன் நிறுவனங்கள்ல வந்து இதெல்லாம் பயன்படுத்துறாங்க, எல்லா இடத்துலையும் பயன்படுத்துறாங்க. அப்போ ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும், அப்ப தயாரிப்பு அதிகப்படுத்தணும், கொள்முதல் அறிவிப்பு அதிகப்படுத்தணும். அதுக்காக எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு மானியத்துடன் கூடிய கடன் வழங்கப்படுகிறது. இதெல்லாம் தமிழ்நாடு அரசு செஞ்சு கொடுத்த திட்டங்கள். இந்த திட்டங்கள் எதையாவது ஒன்றிய அரசு செயல்படுத்தியிருக்கா? இவர் பேசுறாருல்ல, என்ன சொல்றாரு? கடையில பல பேர் கடையை மூடிட்டாங்க. ஏன் கடையை மூடிட்டாங்கன்னு தெரியுமா? வீட்டுக்கு வர்ற சிலிண்டர் வேற, கமர்ஷியல் சிலிண்டர் வேற. வீட்டுக்கு வர்ற சிலிண்டருடைய அளவு வேற, 14.5 கிலோகிராம். அதுதானே அந்த நார்மல் சிலிண்டருடைய இது. அது சிங்கிள் சிலிண்டர் வேற இருக்கு, அதெல்லாம் தனி. கமர்ஷியல் சிலிண்டரை நீங்க அதிகமா எங்க பார்க்கணும்னா டீ கடைக்கு போனீங்க அப்படின்னா அந்த பாய்லருக்கு கீழே அந்த சிலிண்டரை நீங்க பார்க்கலாம். அடுப்பு கீழே பெரிய சிலிண்டரா இருக்கணும். அந்த சிலிண்டர் இன்னைக்கு 7000 ரூபாய்க்கு விற்கிது, வாங்க முடியல, அதனால நிறுத்துறாங்க. ஏன் அந்த சிலிண்டர்ல தட்டுப்பாடு ஏற்படுதுன்னா ஒன்றிய அரசு கண்மூடித்தனமாக வீட்டுபயோக சிலிண்டருக்கு எல்லாத்தையும் திருப்புறேன்ற பேர்ல கமர்ஷியல் சிலிண்டர் உற்பத்தியவே தடுத்து நிறுத்திட்டாங்க. கமர்ஷியல் சிலிண்டர் உற்பத்தியை தடுத்து நிறுத்தி வீட்டுக்கு கொடுத்துட்டாங்களா, நல்லது தானே யோசிக்கலாம். நீங்க ஒரு நாளைக்கு வீட்டுல எத்தனை டீ குடிக்கிறீங்க, கடையில எத்தனை டீ குடிக்கிறீங்க? ஒரு வேலைக்கு போற ஒருத்தர் வீட்டுல டீ சாப்பிடுறாரா, கடையில டீ சாப்பிடுறாரா? காலையில நைட்டை தவிர மற்ற எல்லா நேரம் கடையில தான் உட்கார்ந்து இருப்பாரு. இன்னைக்கு ஒரு டீ கடையில சராசரியா டீ ரேட் என்ன? இஞ்சி ஏலக்காலாம் இல்ல, வெறும் டீ, நார்மல் டீ, சாதா டீ 15 ரூபா, 12 ரூபா இருந்த கடையில 15 ரூபா இன்னைக்கு டீ. முந்திலாம் எஸ்பி டீ, ஸ்பெஷல் டீ தான் 15 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப வெறும் டீயே 15 ரூபாய்க்கு விக்குது. 6 ரூபா 7 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்த வடக்கடை இன்னைக்கு 10 ரூபாய் ஆயிருச்சு. 10 ரூபாயில வித்துக்கிட்டு இருந்த வடக்கடை 12 ரூபா. முட்டோண்டு உளுந்த விட 12 ரூபா. நம்ம அதுக்கு முன்னாடி எல்லாம் 12 ரூபாய்க்கு வடையெல்லாம் பெருசா உட்காந்து சாப்பிடுற ஹோட்டல்ல போனா தான் வடை 10 ரூபா 12 ரூபாய்ப்பாங்க. வடையே 12 ரூபாயாப்பா அப்படின்னு ஷாக் ஆகும். ஆனா இன்னைக்கு தெருவில் இருக்கக்கூடிய கடையில வடை 12 ரூபாய்க்கு வந்துருச்சு. இந்த விலையேற்றத்துக்கு காரணம் யாரு? ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தவறான நடவடிக்கைகள், அல்லது முறைப்படுத்தப்படாத நடவடிக்கைகள், அல்லது முன்கணிக்காத நடவடிக்கைகள். சரி, இப்ப இவ்வளவு கடைகள் பாதிக்கப்படுறாங்கல்ல, அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ல இருக்கக்கூடியவங்க, எஃப்எம்சிஜி மார்க்கெட்ல இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கு வந்து ஏதாவது மானியம் கொடுத்திருக்கா ஒன்றிய அரசு? அந்த மானியத்தை கொடுக்க சொல்லி வலியுறுத்தினது யாரு? முதலமைச்சர் ஸ்டாலின் தான் வலியுறுத்தினாரு. இந்த கோமாளி பயலுக இப்படி பேசுவாங்கன்னு தெரிஞ்சுதான் மார்ச் 26ஆம் தேதி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு வீடியோ போடுறாரு. அதுல ஒரு தெளிவா சொல்றாரு, ஒன்றிய யாரு சிலிண்டர் தயாரிக்கிறா, யாரு விநியோகம் பண்றான்னு அறிவே இல்லாம காத்துல கத்தி சண்டை போடுறதுக்கு ஒரு குரூப் வர்றாங்க அப்படின்னு பேசினாரு. ஏடிஎம்கேவுக்கு சொன்னாரு, நான் மட்டும் என்ன தக்காளி தொக்கா அப்படின்னு எங்க அண்ணன் வந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு. எவ்வளவு கேவலமான வேலை. டெல்லிக்கு போயிட்டு வரணுமாம்ல, டெல்லியிலே போராட்டம் நடத்தியாச்சு. நீ உன் பனையூர் வீட்டு வாசல்லையாவது போராட்டம் நடத்தினியா? என்னுடைய கடைசி படம் ஜனநாயகன், அதுக்கு ஒரு கூட்டு சூழ்ச்சி நடந்திருக்கு. உன் பிரச்சனை அவ்வளவுதான். படத்தை ரிலீஸ் பண்ணலன்றதுக்காக போட்டு உன்னை தேர்தலை ஜெயிக்க வைக்கணுமா? போய் கேஸ் போடுறா. அது கூட்டு சூழ்ச்சி. மாநில அரசும் ஒரு கூட்டு சூழ்ச்சின்றாரு. எப்படி தெரியல, அவர்தான் புடலங்காய் கூட்டா, கத்திரிக்காய் கூட்டா, அல்லது உருளைக்கிழங்கு கூட்டா? என்ன கூட்டு? சும்மா வாய்ப்பு வந்ததை பேசுறதா? மாநில அரசு சூழ்ச்சி பண்ணிருச்சு. மாநில அரசு எந்த கோர்ட்லயாவது யாராவது மாநில அரசு அதிகாரிகள் ஏதாவது குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்களா? சரி, மாநில அரசு தடுத்து நிறுத்தி இருந்தா பிஜேபி சும்மா இருக்குமா? நேரம் பிஜேபி இந்த இஷ்யூ கையில இது இந்த துணி இருக்குல்ல, அதாவது என்ன முடக்குறாங்க, என்ன பழி வாங்குறாங்க, எனக்கு நிறைய இடையூறுகள் கொடுக்குறாங்க, அதிகாரிகள் எல்லாம் செயல்பட விட மாட்டேன்றாங்க அப்படின்ற பிரச்சாரம். நீங்க நிறைய கருத்துக்கள் சொல்றீங்க, நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் சொல்றீங்க. ஆனால் இதெல்லாம் மக்களுக்கு தெரியுமா? விஜய்க்கு எல்லாம் பண்றாங்களா, விஜய்க்கு நெருக்கடி கொடுக்குறாங்களா அப்படின்னு ஒரு விஜய் மேல ஒரு பரிதாபம் ஏற்படும்ல. அப்ப என்ன மக்கள் முட்டாளா? அவங்களுக்கு தெரியாதா? அவங்க மக்களுக்கு வந்து எந்த விதமான புரிதலும் இல்லாமத்தான் தமிழ்நாட்டில் 1967 இருந்து தேசிய கட்சிக்கு எந்த இடமும் கிடையாதுன்னு தடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்களா? தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு முட்டாள்கள் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் தெளிவானவர்கள். அவர்கள் யோசிப்பாங்க.
ஏன்னா உனக்கு படம் வரலன்றதுக்காக நான் உனக்கு ஓட்டு போடணுமான்னு மக்கள் கேட்பாங்கல்ல. எனக்கு என்ன செய்வேன்னு சொல்றான்னா, உனக்கு என்னமோ செய்யறதுக்காக. இது எப்படி இருக்குன்னா, பாஜக காரன் பாலிடிக்ஸ் மாதிரி இருக்குல்ல. சாமி உனக்கு என்ன செய்தது என்று கேட்காதே, நீ சாமிக்கு என்ன செய்தாய், காணிக்கை எவ்வளவு கொடுத்தாய், நன்கொடை எவ்வளவு கொடுத்தாய்ன்னு பாஜக காரன் சங்கி எப்படி பேசுவானோ அதே மாதிரி நான் உங்களுக்கு செய்யறதெல்லாம் பிறகு நீங்க முதல்ல எனக்கு செய்யுங்க அப்படின்னா, உனக்கு செய்யணும்னா அட்லியை கூப்பிட்டு போ, நல்லா செய்வாங்க வச்சு. என்ன இப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க? மக்களை முட்டாளா நினைச்சிட்டு இருக்கீங்களா? மக்கள் அப்படியெல்லாம் வந்து ஏமாந்துட மாட்டாங்க. நேத்து காலையிலேயே முதலமைச்சர் ஸ்டாலின் ட்வீட் போடுறாரு. என்னது? ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட். அது முழுக்க முழுக்க சிறுபான்மை நிறுவனங்களுக்கு வரக்கூடிய நிதியை தடுத்து நிறுத்துவதற்காகவே உருவாக்கப்பட்டது. அதை இன்றைக்கு இன்னும் கொடூரமானதாக மாற்றி இருக்கு. முதல் கண்டன குரல் முதலமைச்சர் ஸ்டாலின். சாவகாசமா சாயங்காலம் மிச்சர் சாப்பிட்டு நம்ம எல்லாம் போட்டு சாத்தினதுக்கு அப்புறம், ஐயோ இது அறிக்கை விடணுமாமே, நம்ம ஒன்று அறிக்கை விட்டுருவோம். சன் நியூஸ் மாதிரியான ஊடகங்கள் வந்து ஃபாதர் ஜோ அருண், கின்றி திவ்யன் மாதிரியான நபர்களை எல்லாம் பேட்டி எடுத்து போட்டதுக்கு அப்புறம், ஆத்தாடி எல்லா சர்ச்சும் கோபத்தில் இருக்கிறாங்க, நம்ம கம்முன்னு இருக்கமே சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்வீட்டை போடுறேன். இப்ப சர்ச்சுகளுக்கு தெரியும்ல இந்த பிரச்சனையை யாரு தீர்க்க முடியும், எப்படி தீர்க்க முடியும்ன்றது சர்ச்சுகளுக்கு தெரியும்ல. அவங்க ஒன்றும் முட்டாள் இல்லைல்ல. ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு அமைப்புல இருக்கிறாங்கல்ல. எல்லாருக்கு பின்னாடி ஏதோ ஒரு அமைப்போ அல்லது ஏதோ ஒரு நிறுவனமோ இருக்குல்ல. எல்லா சாமானியருக்கு பின்னாடியும் அந்த நிறுவனம் சாதியா இருக்கலாம், அந்த நிறுவனம் மதமா இருக்கலாம், அந்த நிறுவனம் வந்து வேலை பார்க்கும் இடமா இருக்கலாம், அந்த நிறுவனம் அவர்களுடைய வர்க்க நிலையா இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் அவங்க இன்ஸ்டிடியூஷனலைஸ்டா இருக்கிறாங்க தமிழர்கள். அது வெறி கொண்டதாக இல்லாமல் வளர்ச்சிக்கானதாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். தமிழ்நாடு முழுக்க அதிகமாக இருக்கக்கூடிய ஓட்டு பாட்டாளி வர்க்கத்தினுடைய ஓட்டு தானே, உழைக்கும் வர்க்கத்தினுடைய ஓட்டு தானே. அந்த உழைக்கும் வர்க்க தொழிலாளர்கள் என்ன முட்டாள்களா? அவங்களுக்கு தெரியாதா யார் வந்து சிலிண்டர் போடுறாங்க, யார் வந்து என்ன பிரச்சனையில் ஈடுபடுறாங்கன்றது அவங்களுக்கு தெரியாதா? இன்னமும் மக்கள் எதுவும் அறிவில்லாதவங்க மாதிரி இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. மக்கள்லாம் அப்படி கிடையாது. மக்கள் ரொம்ப தெளிவானவர்கள். அதனாலதான் இந்தியாவில் எல்லா மாநிலமும் இந்தியை ஏத்துக்கிட்டதற்கு பிறகும் கூட தமிழ்நாடு இன்னமும் இந்திக்கு எதிராக துணிச்சலாக நிற்கிறது அப்படின்னா மக்களுடைய ஆதரவோட தானே அது நிற்கிது. மக்களுடைய ஆதரவு இல்லைன்னா அது நடந்திருக்குமா? இல்ல மக்கள் தெளிவானவர்கள் சொல்றீங்க. ஆனால் பூட்டின வீட்டுல சவுண்ட் கொடுக்குற மாதிரி இன்னைக்கு வேட்புமனு தொகுதியினுடைய வேட்பாளர்லாம் திமுக முன்னாடி அறிவிச்சது. அதுக்கு பிறகுதான் தாவேக வேட்பாளர்கள் பற்றி வெளியானது. ஆனால் இன்னைக்கு ஆதவர்ஜுனா சொல்றாரு, பெரம்பூர்ல நீங்க ஏன் போட்டியிடல, குளத்தூர்ல ஏன் போட்டிடுறீங்க, பெரம்பூர்ல போட்டியிடலாம்லாம் ஸ்டாலின் கேட்கிறாரு. நீ போய் பெரம்பூர்ல தாக்கல் பண்ண வேண்டியதானே? எனக்கு புரியவே இல்லையே. சரி, பெரம்பூர்ல தாக்கல் பண்ணிய வேட்புமனு அந்த அஃபிடவிட்ல அன்னைக்கே நான் கேட்டேன், பேரலையிலையும் பேசினேன், மற்ற சேனல்களையும் பேசியிருக்கேன். மதுரையில நடந்த மாநாட்டை ஒட்டி இவர் மேல ஆகஸ்ட் மாசம் 27ஆம் தேதி 2025ல குன்னம்ல இருக்க குன்னம் காவல் நிலையத்துல இவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. அந்த எஃப்ஐஆரை அதற்கு பிறகு மதுரையில் இருக்கக்கூடிய கூடகோவில் காவல் நிலையத்துக்கு மாற்றி அங்க விசாரணை நடக்குது. அதை பத்தி இவர் பெரம்பூர் எஃப்ஐஆர்ல பெரம்பூர் வேட்புமனுல குறிப்பிடவே இல்லை. ஏன் குறிப்பிடல? அதை வந்து நேற்று திருச்சி வேட்புமனுல மட்டும் குறிப்பிட்டிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு பெரம்பூர்ல போட்ட வேட்புமனுவே வாபஸ் வாங்கிட்டு போனாலும் போவாங்க. சரி, பெரம்பூர்ல இப்ப நிக்கிறாருல ஆர்டி சேகர், அவரை ஜெயிச்சு காட்டு. நீ வில்லிவாக்கத்துக்கு உதயநிதி வர சொல்லுங்க, சேப்பாக்கத்துல போய் நிக்கிறாரு. இந்த வடிவேலு வந்து நீ வாடா என் ஏரியாவுக்கு வாடா, போய் கார்த்திக் மோகனை ஜெயிச்சு காட்டு. ராணி இருந்தா கார்த்திக் மோகனுக்கு எதிராக ஜெயிச்சு காட்டு. வா உதயநிதி, வா உதயநிதி தான் சேப்பாக்கத்துல போட்டியிட போறாருன்னு தெரியும்ல. நீ போய் சேப்பாக்கத்துல போட்டியிட வேண்டியதானே? ஏன் அங்க உள்ள இதுக்கும் மக்கள் கைதற, அங்க இருக்கிற கூட்டம் கைதட்டுது இல்ல? ஆமாங்க, எல்லா காலத்திலயுமே பிற்போக்கான ஒரு குரூப் இருக்கதானே செய்யும். அது என்னன்னா, அவனுக்குள்ள முற்போக்கு இல்லைன்னு இல்ல, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய வெறியை தூண்டி விடுறது, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற ஆசைகளை தூண்டி விடுவது. எல்லாருக்குமே நல்லது கெட்டது தெரியும். யாருமே வந்து முழு கெட்டவனும் கிடையாது, யாருமே முழு நல்லவனும் கிடையாது. எல்லாருக்குள்ளயுமே வந்து ஒரு மிருகம் தூங்கிட்டு இருக்கும்பாங்க இல்ல, அந்த மாதிரிதான் ஒரு ஆள் மன வக்கர சிந்தனை வந்து உள்ளுக்குள்ள இருக்கும். இப்ப அதை வெளிப்படுத்துவதற்கு தயங்குவான். இப்ப மற்ற மாநிலங்கள்ல ரோட்ல சர்வசாதாரணமா சாதியை வச்சுக்கிட்டு சுத்துற ஒருத்தன் இங்க எப்படி சுத்த முடியுமா? சென்னையில சுத்த முடியாது. காரணம் என்ன? இங்க அது அசிங்கமா நினைப்பாயடா, இப்படி கேவலப்படுத்திடுவாயடா, சும்மாடா, நம்மளுக்கு ஒண்ணு பொது ஒழுங்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்படுத்திக்கிறான்ல. அந்த கட்டுப்படுத்த தேவையில்லை. ஏன்னா உன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே முட்டாள் தான். உன்னை சுத்தி பார், எல்லோருமே. இது இந்த ஓஷோ ஃபார்மட். ஓஷோ ஃபார்மட்னா இவன் ஒன்னும் ஞானத்தை போதிக்கிறவன் கிடையாது, இவன் முட்டாள்தனத்தை போதிக்கிறவன். நீங்க ஒன்றும் இல்லைங்க, இப்ப மத கூட்டங்கள்லேயே எடுத்துக்கங்களேன். நீங்க வந்து பொதுவெளியில பண்ண முடியாத பல விஷயங்களை பூட்டிய மத நிறுவனத்திற்குள்ள பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா, சாமி ஆடுறது. நீங்க எல்லா மதத்திலையும் எடுத்துங்க, ஒரு மதம்னு இல்லை, இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எந்த மதத்தினாலும் எடுத்துங்க. அதுல இந்த சாமி வந்த மாதிரி ஆடுறது, பேய் பிடிச்ச மாதிரி ஆடுறது இருக்குல்ல, ரோட்ல ஆடுவாங்களா?
இப்போ இப்படி சாலிகிராமத்தில் நடந்து போயிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சாமி வந்து எவனாவது ஆடுவானா? திடீர்னு பேய் பிடிச்சு எவனாவது ஆடுவானா? மாட்டான். ஏன் மாட்டான்? ஏன்னா இது புதுவெளிப்பா, இங்க அப்படி ஆட முடியாதுப்பா. அப்ப சுத்தி இருக்கிறவன் இதெல்லாம் ஏத்துக்கிறவனா இருந்தான்னா அங்கதான் அந்த பைத்தியக்காரத்தனம் வெளிப்படும். நீங்க வீட்டுல படம் பாக்குறீங்கல்ல, வீட்டுல படம் பார்க்கும்போது விசில் அடிப்பீங்களா? வீட்டுல படம் பார்க்கும்போது கை தட்டுவீங்களா? வீட்டுல படம் பார்க்கும்போது எந்திரிச்சு நின்று பேப்பர் பறக்க விடுவீங்களா? ஏன் மாட்டோம்? குடும்பத்தோட உட்காந்து பாக்குறதா இருக்கட்டும், சிரிக்கிறதுனா கூட சுத்தி சிரிக்கிறாங்களான்னு பார்த்துட்டு சிரிப்போம். அழுதம்னா பக்கத்துல பாத்துருவாங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே சுத்திக்கிட்டு இருப்போம் இல்லையா? ஏன் பண்றோம்? நம்ம செய்யறத சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள் ஏத்துக்குவாங்களான்ற யோசனை நம்மளுக்குள்ள இருக்கணும். அது ஒண்ணும் தப்பு கிடையாது, அது ரொம்ப சரி. இந்த சமுதாயத்துல நாம செய்யற ஒரு விஷயத்துக்கு ஏற்பு வருமா வராதான்ற ஒரு முன் யோசனை நமக்கு இருக்கிறது நல்லது. அதனாலதான் பல இடங்கள்ல பல விஷயங்கள் தடுக்கப்படுது. நீங்க பாருங்க, இதே மனநிலை தான் அப்படியே தாவேக்கால. அங்க என்னன்னா ஏய் நீ கவலைப்படாதடா, உன் தலைவனே பிற்போக்குவாதி, உன் பொதுச் செயலாளர் அதை விட பெரும் பிற்போக்குவாதி, உன் கட்சியில இருக்கிற பூரா பேரும் இருக்கிறதுலே ஆக பெரும் முட்டாள், இந்த முட்டாள் கூட்டத்தில் நீ அவ்வளவு பெரிய முட்டாள் இல்லைன்ற ஒரு துணிச்சல் அவனுக்கு வருது. இது வந்து என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்றதுதான். நீங்க இப்ப RSS கூட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அவன் வந்து ஒரு மாதிரி நிற்பான், என்னென்னமோ வசனங்கள்லாம் பேசுவான், ரோட்ல எப்படி பேசுவானா? இப்ப ஐயர் வந்து கோயில்ல வந்து மந்திரம் ஓதுறாருல, பாப்பா வந்து மந்திரம் ஓதுறாங்கல்ல, என்ன மொழியில ஓதுறாங்க? சமஸ்கிருதம். சாமிக்கு தெரியுமா? அது நமக்கு தெரியாது. இல்ல சாமிக்கு கேட்குமா? அதுவும் நமக்கு தெரியாது. அதே சமஸ்கிருதம் வந்து ரோட்ல பேச முடியுமா? அப்ப எல்லாத்துக்குமே ஒரு சூழல் தேவைப்படுது. அந்த சூழலை உருவாக்குறது தான் சங்கிகள் வேலை. இப்ப வட இந்தியாவுல இந்த இப்ப பொதுவெளியில ஒருத்தர் ஒரு கறி வாங்கிட்டு போறாரு. என்னைக்காவது நம்ம கறி வாங்கிட்டு போகும்போது யாராவது ஒருத்தர், துரவகுமார் என்ன கறி வாங்கிட்டு போற? மாட்டுக்கறியா அப்படின்னு யாராவது நிப்பாட்டி நீ கேட்பானா? உங்களை கேட்பானா? நம்ம லிங்கேசை கேட்பானா? யாராவது ஒருத்தரை நிப்பாட்டி என்ன கறி வாங்குற? இல்ல கடையில தான் போய் என்ன கறி விற்கிற அப்படின்னு எவனா கேட்பானா? கேட்க மாட்டான்ல. ஆனா வடக்குல அதை கேட்கிறான். ஏன்னா அதை நார்மலைஸ் பண்ண ஒரு சூழலை உருவாக்குறது. அப்ப அதுதான் தாவேகாவினுடைய நோக்கம். அந்த சூழலை அவனுக்குள்ளே ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி வைக்கிறது தான், திரிசங்கு சொர்க்கத்துல அவனை வாழ வைக்கிறது தான் அவங்களுடைய நோக்கமே. ஒரு நாள் பொத்துன்னு விழுந்து பொழந்துரும் அரசியல். ஸ்கூல் வாசல்ல நின்று கத்துறாங்க, பப்ளிக் எக்ஸாம்ங்க. இப்ப நம்ம ஆபீஸ் பக்கத்துல ஸ்கூல் இருக்கு. நம்ம அந்த பக்கம் போகும்போது போன் பேசுறப்ப கூட சத்தமா பேச மாட்டோம். ஏன்னா அந்த ஜன்னல் ஓரத்துல ஒருத்தன் உட்காந்து பரிசு எழுதிக்கிட்டு இருப்பான். நீங்க இந்த ஏரியால எவ்வளவோ திருவிழா நடக்குது, எந்த கோயில்லையாவது இப்ப எக்ஸாம் நடக்குது இல்ல, எந்த கோயில்லையாவது ஸ்பீக்கர் ஓடுதா பாத்தீங்களா? எங்கேயுமே ஓடாது. எந்த மசூதிலையாவது சத்தமா ஓடிட்டு இருக்கா? எக்ஸாம் நடக்கும்போது ஓடாது. பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் பிள்ளைய பரிசு எழுதுதுப்பா, எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுப்பா. ஆனா அந்த கூறுவாரே இல்லாம இவனே போய் நின்று கத்துறானுங்க, கியா 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 கியான்னு விசில் அடிச்சிட்டு இருக்காங்க. இது என்ன மனநிலை? இந்த ஊதாரித்தனமான மனநிலையை உருவாக்குவது தான் சங்கிகளுடைய வேலை. அதை தான் அவன் செய்ய பார்க்குறான். அது அரசியல் அவன் செய்ய பார்க்குறான். அதனால தான் அதை நம்ம கடுமையாக ஆட்சேபிக்கிறோம், எதிர்க்கிறோம். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.